காமெடியாக ஒரு மாதிரி சூப்பரான ஃபிலிம். என்னோட ஃபேவரட் ஃபிலிம் ஆக்சுவலாக வந்து கண்டிப்பாக சேர்ந்து ரீலாச்சும் போதும் எங்களுக்கு. அதுவே வந்துட்டு எங்களுக்கு நாங்கள்லாம் வந்து என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி ஆக்சுவலாக இந்த படம் வந்துட்டு மாஸ் பெருசாக சாங்ஸ் எதுவும் வராது, மாஸ் சீன்ஸு டைலாக் அந்த மாதிரி பெருசாக ரொம்பலாம் கிடையாது. ஆனால் ஒரு காமெடி ஃபிலிமை பக்கா காமெடி ஃபிலிமை எப்படி வந்து மாஸ் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாமே வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணுவோம் நாங்கள். ஆனால் அது எல்லாமே நம்ம போது ரொம்ப வர சொல்லி லைக் ரொம்ப படம் தான் இருக்குது. பட் ஓகே, இந்த மாதிரி அட்ல என்ஜாய் பண்ணலாம். ஸோ இருக்குது ஏவிலாம் போட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கணும். ஒரு நார்மலான ஃபேமிலி என்டர்டெய்னிங் ஃபிலிம் வந்து பயங்கர மாஸாக அப்படியே பயங்கர செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி வந்து கொண்டாடணும். நாங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே கண்டிப்பாக வந்து இந்த படத்தை தேட்டரில் செம்ம ஜாலியாக இருக்கும். அது எல்லாமே மாசம். எங்கள் தலைவர் படம்னாலே எப்பயுமே மாசம் தான். அதுக்கெல்லாம் குறையே கிடையாது. எங்கள் அண்ணனுக்காக பார்க்கலாம் படம். பாட்டு ரிப்பீட் பண்ணாங்க. எல்லா பாட்டுமே வைப் தான். நம்ம தலைவர் பாட்டுனாலே எப்பயுமே இதுதான். பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும். இந்த படத்தில் இவ்வளோ க்யூட்டாக இருந்தார். அனதி ஃபேன்ஸ்க்குமே ஒரு டபுள் ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ ஓவராலாக எல்லாருமே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஒரு ஃபிலிம். ஒர்க் ஆயிடுச்சு, நல்லா இருந்துச்சு. நான் ஆக்சுவலி என்னன்னா நான் லேட்டாக தான் வந்தேன். ஸோ எல்லாம் மொத்தமாக பார்க்க முடியல. ஸோ நான் பார்த்ததுல நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. கேரக்டர் லைக் காமெடி பண்ண அவங்கள தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹீரோ நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் வாஸ் நைஸ். இல்லை பேரை விட என்டர்லி டிஃப்ரெண்டான ஒரு மூவி தான். ஸோ லைக் பேரை விட சேமா தெரியல, பட் பேரை விட ரொம்ப டிஃப்ரெண்டாக ஒரு காமெடி பேஸ், கொஞ்சம் ஹாரர் பேஸ்டாக ஒரு மூவி தான். ஆமாம், போர் அடிக்க முடியும். என்டர்டைனிங் தான். நல்லா காமெடி நல்லா இருந்தது, பாட்டு நல்லா இருந்தது. காமெடி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது. கதை எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறது, அந்த காமெடி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஹீரோ சூப்பராக இருந்தது. ஓகே, டான்ஸு எல்லாமே நல்லா இருந்தது. குறை சொல்கிற மாதிரி ஃபுல்லி லாஜிக்கல்னு சொல்ல முடியாது. ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு நல்லது. என்டர்டெயின்மெண்ட் லாஜிக்கெல்லாம் யோசித்து வரக்கூடாது. நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். பிகாஸ் காமெடி நிறைய இருக்குது, சிரிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. அது சூப்பராக இருக்குது. அவர் நல்லா இருந்தார். சூப்பராக இருந்தது. அதான் சொல்கிறேன், லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது. ஜஸ்ட் கவலை மறந்து சிரிக்கலாம், அவ்வளோதான். நல்லாவே இருந்தது. சூப்பராக இருந்தது. ரஜினி பற்றி இல்லை, ஒன்லி நேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து மற்றபடி அவங்களோட இண்டிவிஜுவல் கதை பெருசாக இல்லை, பட் நல்லா இருந்தது. அதாவது என்ன சொல்கிறது, அதான் சொல்கிறேன், லாஜிக் பார்க்காம சிரிக்கலாம். என்டர்டைன்மெண்ட் படம் நல்லா எடுத்திருக்காங்க, சூப்பராக எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மூவி அதனால நல்லா கதை சூப்பராக இருக்குது. என்ன படம் அதான், அது காமெடி வந்து கரெக்டாக அது வந்து அந்த டைமிங்கில் வந்து கொண்டு வந்து போட்டது, ஆடியன்ஸ் சிரிக்கிறதெல்லாம் நல்லா எடுத்திருக்காங்க. ஆமாம், கவனிக்கும் போது எல்லாம் ஃபேமிலி நல்லா சிரிக்க வைக்கிற மாதிரி அவங்க வந்து அந்த காமெடி எடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி அந்த ராஜேந்திரனுடைய ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அதில் அவர் தான் அந்த ஆக்டிங் கொண்டு வந்ததுலேருந்து நல்லா ஹியூமரஸாக போச்சு இந்த படம். கூல் சுரேஷ் வந்து ஹியூமர் பண்ணது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. அது அந்த டாலி மூவியில் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களா, இந்த கோஸ்ட் அந்த மாதிரி ஒரு நல்ல ரீக்ரியேஷன் ஒன்று இருந்தது. அது நல்லா இருந்தது. போர் அடிக்காமல் இருந்தது. எப்படி இப்போ வர மூவிலாம் வந்து மோஸ்ட்லி எப்படி சொல்கிறதுனா ரொம்ப எமோஷ்னலாக லீட் பண்ணி ரொம்ப 18+ கண்டென்ட்ஸ் நிறைய அப்படி தானே போகுது. இப்போ இது வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப வியர்டாக எதுவுமே யோசிக்க விடாமல் கொஞ்சம் ஹியூமராகவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நல்லா நல்லாவே பண்ணியிருக்காரு ஹீரோ. ஓகே தான். இப்போ நம்ம எப்படி சொல்கிறதுனா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு தாட்டபிள் இருக்கும்ல. ஓகேவா தான் தெரியுது. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது நல்லா தான் இருக்குது. சாங்ஸ் வந்து கேட்கறதுக்கு ஓகே தான், கேட்கலாம் அப்படி சொல்கிற மாதிரி.
செகண்ட் ஹாஃப் நல்லா செகண்ட் ஹாஃப் நிறைய பேய் வருது செகண்ட் ஹாஃப் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக போய் பார்க்கலாமா? என்டர்டைன்மெண்ட்காக கண்டிப்பாக போய் பார்க்கலாம். இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக போய் அதை பார்க்கலாம். ரஜினிகாந்த் டைட்டில் வச்சிருக்காங்க படத்தில் ரஜினியை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்க இல்லை வெறும் டைட்டில் யூஸ் பண்ணுறாங்க? டைட்டிலுக்காக தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ரொம்ப ஃபன் அதிகமாக இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வர நல்லா சிரிக்கலாம். உங்களுக்கு யார் எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு? பக்காவாக இருக்குது. எல்லா கேரக்டருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா காமெடிஸ் இருக்குது. டீம் ஒர்க்ஸ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பேய் படம் நினச்சி போய் காமெடி படமாக இருந்ததா இல்லை எப்படி இல்லை பேய் பயமுறுத்தா? இல்லை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் தான் வந்தோம். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. பயம் அந்த மாதிரிலாம் இல்லை. நல்ல ஃபன் நல்லா காமெடிஸ் அதிகமாக இருக்குது. மொட்டராஜர் ஃபுல் சுரேஷ் காமெடிலாம் நல்லா இருந்ததா? அவங்க காமெடியெலாம் அல்டிமேட் எப்பயும் போல் நல்லா ரொம்ப ஹீரோ அல்டிமேட். எப்படி பண்ணியிருந்தாரு? ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ மாதிரி தெரியுது. ஃபஸ்ட் டைம் மாதிரிலாம் இல்லை. நல்லா கேஷுவலாக இருந்துச்சு. படம் நல்லா இருந்தது. கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. போர் அடிக்காமல் போச்சாங்க. 2.5 ஹவர்ஸுமே வந்துட்டு போரிங் எதுவுமே இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர நல்ல காமெடிஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பெரியவங்கலேருந்து குழந்தைங்க சாங் சூப்பராக இருந்தது. நான் மியூசிக் கம்போசிஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதைன்னு ஏதாச்சும் பெருசாக இருக்கா இல்லை சும்மா போய் என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்துட்டு வரலாம்? இல்லை நல்லா வந்து நம்ம ஃபன் நல்லா பார்க்கலாம். நல்லா சிரிக்கலாம் ஜாலியாக. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர நல்லா சிரிச்சு பார்க்கலாம். என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து பார்க்கலாம். நல்லா உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தா? நல்லா இருக்கு. காமெடியாக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாரும் பார்க்க யார் காமெடி ரொம்ப பிடிச்சிருக்கு? இல்லை எப்போ ஹீரோவே காமெடியாக நடிச்சிருக்காரு. நல்லா காமெடியாகவும் அவர் நடிச்சு ஹீரோ ஸ்டைலும் நடிச்சிருக்காரு. ஆனால் காமெடியாகவும் இருக்குது. நல்லா லுக்காக இருக்குது பார்க்கறதுக்கு. பசங்கள்லேருந்து பெரிய எல்லாரும் பார்க்கலாம். நல்லா இருக்கும். பாட்டுலாம் நல்லா இருந்ததா? நல்லா இருக்கு. பாட்டெலாம் ரொம்ப ஹிட்டாக இருக்குது. பேய் வர சீன்லாம் உங்களுக்கு பயப்படுற மாதிரி இருந்தா இல்லை பேயில ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை. காமெடியாக நம்ம நார்மலாக இது இருக்கிற மாதிரி தான் இருக்குது.